என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று த லிவிங் வேர்ல்ட் உயிரி உலகத்தில் 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 5 உலக வகைப்பாட்டிலே மொனீரா என்ற ஒரு கிங்டத்தில் ரீப்ரொடக்ஷனை பற்றி ஒரு சின்ன ஐடியா தரலான் இருக்கேன். அது ரிலேட்டடாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மொனீரா உங்களுக்கு தெரியும், யூனிசெல்லுலர் ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஒரு செல்லினாலான ப்ரொகாரியோட்டிக் உயிரினங்களை நாம் மொனீரா என்று அழைக்கிறோம். அப்போ ஒரே ஒரு செல் இருக்கும். ப்ரொகாரியோட்ஸ் அவங்கள்ட்ட ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் தோன்றுநிலை உட்கருவானது காணப்படும். அப்போ ரீப்ரொடக்ஷன் போகிறோம். இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன சார்? ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங், சந்ததிகளை உருவாக்குதல். பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் தோன்றுதல், பெற்றோர் தாவரத்திடமிருந்து புதிய தாவரங்கள் தோன்றுதல், எல்லாத்துக்குமே இனப்பெருக்கம்னு பேர். ஆர் த ஆக்ட் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடியூசிங் இஸ் ஆல்சோ செட் டு பி ரீப்ரொடக்ஷன். அப்போ இனப்பெருக்கம் புதிய உயிரினை உருவாக்குதல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மொனீராக்கு கீழே தான் யார் வரா? பாக்டீரியா வரும், சைனோபாக்டீரியா வரும், யூபாக்டீரியா வரும், ஆர்கிபாக்டீரியா வரும், மைக்கோபிளாஸ்மானா நிறையா படிச்சிருக்கீங்க. நம்ம இங்கே பார்க்குறது மொனீராக்கு கீழே பொதுவாக பாக்டீரியா வருது. அதில் என்னென்ன ரீப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, ஆர் விச் வே த நம்பர் ஆஃப் த பாக்டீரியல் ஸ்பீஷீஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். ஃபர்ஸ்ட் இஸ் பைனரி ஃபிஷன், இரண்டாக பிளத்தல் என்று அழைப்பார்கள். செகண்ட், அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், சாதகமற்ற சூழ்நிலையிலே எண்டோஸ்போர் என்ற ஒரு ஸ்போரை உருவாக்கும். இது ஆக்சுவலி ரீப்ரொடக்ஷன்னு சொல்ல முடியாது. டு டைட் ஓவர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு ஸ்போராக மாறி திருப்பி அது ஒரே ஒரு உயிரினமாக தான் மாறும். அண்ட் ஃபைனலி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம் இங்கே கிடையாது. பாலின பெருக்கம் மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை அடாப்டிங் அ ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர். இங்கே பாலினப்பெருக்கங்கிறது கேமெட்டிக் ஃபியூஷனை குறிக்கல, கேமெட்டுகள் இணைவை குறைக்கல. ஒரு பாக்டீரியாலேருந்து டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியாவுக்கு போகும், டிரான்ஸ்ஃபர், டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர். ஏன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதை சொல்லக்கூடாதுன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலினப்பெருக்கம்னா ஃபஸ்ட்டு கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்கணும், கேமீட்டுகள் இணைய வேண்டும். பாக்டீரியாவில் கேமீட்டுகள் இணைவு கிடையாது, ஜைகோட்டு ஃபார்ம் ஆனும். பாக்டீரியாவில் ஜைகோட் ஃபார்மேஷன் கிடையாது, கேமெட்டிக் ஃபியூஷன் கிடையாது, ஜைகோட் ஃபார்மேஷனும் கிடையாது. மூணாவது, ரிடக்ஷன் செல் டிவிஷன் ஆர் மியோசிஸ் நடக்கணும். இவாள்கிட்ட ரிடக்ஷன் செல் டிவிஷன் மியோசிஸும் கிடையாது. அப்போ ஒரு பாக்டீரியாலேருந்து டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்களே தவிர ஜீன்கள் கடத்தப்படுதல் என்று கூறுவார்களே தவிர செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்ல மாட்டா. பட் இட்ஸ் அ லோவர் ஆர்கானிசம். இது ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம், முதலில் தோன்றிய உயிரினம். அதுலேயே ஒருத்தர்டேந்து இன்னொருத்தருக்கு சம்திங் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்டுங்கிறதுனால அதை பாலின பெருக்கம் என்று கூறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பைனரி ஃபிஷன். ஃபேவரபிள் கண்டிஷனில் சாதகமான சூழலிலே, சாதகமான சூழல் அப்படின்னா நல்ல உணவு கிடைக்க வேண்டும், இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்போ இவாள்கிட்ட இரண்டாக பிளத்தல் நடைபெறும். ஃபேவரபிள் சாதகமான, இது ஒரு பாக்டீரியா வச்சுக்கோங்க. பாக்டீரியாவில் செல் வால் இருக்கும், தென் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும், உள்ள சைட்டோபிளாசம், தென் இட் பொசஸஸ் த இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், தோன்றுநிலை உட்கருவினை பெற்றிருக்கும். பைனரி ஃபிஷன் எப்படி நடக்கும்? ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செல் இதுமாரி எலாங்கேட் ஆகும். எலாங்கேட் ஆன அப்புறம் the nuclear material is also undergo elongation. உள்ள இருக்க incipient nucleusம் elongate ஆகும். A small constriction is formed in the middle of the plasma membrane. இந்த பிளாஸ்மாசவின் மத்தியிலே அதே மாதிரி மேலே இருக்க செல் வால்லையும் சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும், ஒரு பல்ல மாதிரி ஃபார்ம் ஆகும். The constriction splits the nucleus and the cytoplasm into two. இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணும்? உட்கருவையும் ரெண்டாக பிரிக்கும், சைட்டோபிளாசத்தையும் ரெண்டாக பிரிக்கும். ஃபைனலி 2 daughter cells are formed. இறுதியிலே 2 செய் செல்கள் தோன்றும். அவ்வளோதான். இதுக்கு பேர் பைனரி ஃபிஷன்னு பேர், இரண்டாக பிளத்தல்னு பேர். சிம்பிள் கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் நடக்கிறது. அன்ஃபேவரபிள் கண்டிஷன், வாழவே முடியல, ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராப்பராக ஃபுட்டு கிடைக்கல,
பாக்டீரியா பாவண்டான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மள மாதிரி ஏசி போட்டுனது உட்காந்து இருக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், இதை பாக்டீரியல் செல் வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியல் செல் மேலே இது மாதிரி ஃப்ளாஜெல்லாலாம் இருக்கும், கசையிழை. இட்ஸ் அ லோக்கமோட்டரி ஆர்கன், இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடிய அமைப்பு. இந்த மேலே இருக்க ஃப்ளாஜெல்லாலாம் கீழே விழுந்துடும். ஃபால் ஆனதுக்கு அப்புறமா உள்ளே இருக்க புரோட்டோபிளாஸ்ட் இது மாதிரி சுருங்கி போயிடும் பை லூசிங் வாட்டர். இதை சுற்றி எக்ஸோஸ்போரியம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உரை உருவாகும். அப்போ அப்படியே ரெஸ்ட்டுக்கு போயிடும், தூங்க போயிடும், தாச்சுக்க போயிடும். எப்போ சாதகமான சூழ்நிலை வருதோ ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த எக்ஸோஸ்போரியம் வால் பிரேக் ஆகி பாக்டீரியா திருப்பி வெளில ஓடி வந்துடுவான். இங்கே பாக்டீரியல் செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதில்ல, பட் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக டு டைட் ஓவர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியம் டூயிங் திஸ் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். உள்ளே ஃபார்ம் ஆகுது. எண்டோனா உள்ளேன்னு அர்த்தம். இது மாதிரி தன்னை பாதுகாத்துக்கிறது, இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறாங்க. தேர்ட் இஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொன்னேன் பாருங்களேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே நடக்கலை, ஓன்லி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ், ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ், மரபு பொருள் கடத்தப்படுதல் என்பது நடைபெறுகிறது. இது ஒரு பாக்டீரியம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு பாக்டீரியம்னு வச்சுக்கோங்க. பாக்டீரியாவில் உங்களுக்கு தெரியும் கசையிழை இருக்கும், ஃப்ளாஜெல்லா த லோக்கமோட்டரி ஆர்கன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இஃப் இட் இஸ் ஏட்ரைக்கஸ் பாக்டீரியம் அதில் ஃப்ளாஜெல்லா இருக்காது. நம்ம மோனோட்ரைக்கஸ் பாக்டீரியம் பார்க்குறோம், அவள்கிட்ட ஃப்ளாஜெல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியாவில் ஃப்ளாஜெல்லாவை தவிர பைலஸ்னு ஒன்று இருக்கும், ஃபிம்ப்ரியேன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பைலஸ், சிங்குலர் பைலஸ் சொல்லுவா, ப்ளூரல் அதுக்கு பேர் பிலாய் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவா, ப்ளூரல் பைலி அப்படின்னு சொல்லலாம். தமிழில் பால் பைலி என்று அழைப்பார்கள், அல்லது பிழைகள், பால் பைலி அப்படிங்கிறது இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர் த்ரூ அ டியூப். அதை கான்ஜுகேஷன், இணைதல் என்று அழைப்பார்கள். The process by which one bacterium transfer genetic material to another through direct contact. என்ன பண்ணுவா, ரெண்டு பாக்டீரியமும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் வருவா. இது பாக்டீரியம் 1 வச்சுக்கோ, இது பாக்டீரியம் 2 வச்சுக்கோ. இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கும், இதுலேயும் ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கும். இதை தவிர இந்த பாக்டீரியத்தில் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, வளமான காரணி. இதுக்கு F+ன்னு பேர். இதில் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர், வளமான காரணி இருக்காது. ரெண்டு பேரும் ஜஸ்ட் மீட் பண்ணுவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சௌக்கியமா, நீ சௌக்கியமான்னு சொல்லிட்டோம். எப்படி மீட் பண்ணுவான்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பைலஸ். எந்த இடத்துல மீட் பண்ணுறாலோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா செல் வால் டிசால்வ் ஆகிடும். அந்த படத்தை இங்கே குட்டியாக போடுறேன் பாருங்க. செல் வால் டிசால்வ் ஆன அப்புறமா இட் வில் பிகம் அ டியூப், அது ஒரு குழா மாதிரி மாறிடும். ஓகேயா, இந்த ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் இங்கே இருக்குது பாருங்களேன், வளமான காரணி, அது டபுள் ஆகி இந்த குழா வழியாக இது உள்ளே போயிடும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சம்திங் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அ டியூப். ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு குழா வழியாக மரபு பொருள் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால டைரெக்டாக டச் பண்ணி இதுக்கு கான்ஜுகேஷன், இணைதல் என்று பெயர். செகண்ட் எடுத்துனோன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷன், அதை டிரான்ஸ்டக்ஷன்னே வச்சுக்கோங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஒருத்தர் வேணும், அப்போ தான் நடக்கும். Transfer of genetic material takes place from one bacterium to the other with the help of virus. வைரஸின் துணை கொண்டு ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு மரபு பொருளானது கடத்தப்பட்டது என்றால் அதற்கு டிரான்ஸ்டக்ஷன்னு பேர். இது ஒரு பாக்டீரியா வச்சுக்கோங்க, இது ஒரு பாக்டீரியா வச்சுக்கோங்க. இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் மரபு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுலேயும் மரபு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு வைரஸ் வந்து உட்காந்துக்கிறான். The viruses infecting the bacteria are called the bacteriophages. பாக்டீரியங்களை தாக்குகின்ற வைரஸுகளுக்கு, தாக்கி அழிக்கின்ற வைரஸ், தாக்குன்னு நம்ம வச்சுப்போம், நீங்கள் அழிக்க போகிறதில்ல. தாக்குகின்ற வைரஸுகளுக்கு பாக்டீரியோஃபேஜுகளில் பேர். The viruses infecting the bacteria. மேலே வந்து இது மாதிரி வைரஸ் உட்காந்துன்றோம். உட்காந்ததுக்கப்புறம் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் உள்ளே விடும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போனோடனே இது பாக்டீரியல், இது இருக்கு பாருங்களேன், இது பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் ரெண்டு பேரும் சேருவோம். சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே ஃபேஜ் ஃபார்ம் ஆகும் வைரஸ். இது என்ன பண்ணுன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துகிட்டு இங்கே போகும். அப்போ ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலை வைரஸ் கேரி பண்ணிதுன்னா
பாக்டீரியோஃபேஜ் கேரி பண்ணிட்டுதுன்னா இதுக்கு பேர் டிரான்ஸ்டக்ஷன்னு பேர். சில வைரஸ் என்ன பண்ணுவா, எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொருத்தருக்கு எடுத்துன்னு போயிடுவா. அதுக்கு ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்னு பேர். சில வைரஸ் என்ன பண்ணுவா, கொஞ்சோண்டு ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் எடுத்துகிட்டு போவா. ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர். அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்னு பேர். ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்பெஷலைஸ்டுன்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், ஜெனரலைஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று ஸ்பெஷலைஸ்ட். இப்போ நேராக போல ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு யார் எடுத்துகிட்டு போகிறா, வைரஸ் ஆனது எடுத்து செல்கிறது, பாக்டீரியோஃபேஜ் ஆனது எடுத்து செல்கிறது. அப்போ இந்த ஃபேஜ்னால் உங்களுக்கு வைரஸ்னு தெரியும். பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணால் பாக்டீரியோஃபேஜ், ஃபங்கஸை இன்ஃபெக்ட் பண்ணால் மைக்கோஃபேஜ் படிச்சிருப்பேன். சயனோபாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணித்தனா சயனோஃபேஜ். அதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், the uptake of DNA molecule through the cell wall from the external surrounding. இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பாக்டீரியா கல்ச்சர் மீடியத்தில் இருக்குது. இது ஒரு பாக்டீரியா வச்சுக்கோங்க, இது ஒரு கல்ச்சர் மீடியத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கல்ச்சர் மீடியத்தில் இருக்க பாக்டீரியா நம்ம மேலே ஏதாவது வேறு டிஎன்ஏவை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக எடுத்துக்கிறது. டைரக்ட் uptake of genetic material by bacterium from the external environment and the character is changed. We are calling it as transformation. இயல்பு மாற்றம்னு பேர். அதாவது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து அப்படியே ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துக்கிறது. இன்னொரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இது நேராக எடுத்துட்டுருத்தோன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் அப்டேக் எது வழியாக, செல்வால் வழியாக. எக்ஸ்டர்னல் மீடியத்துலேருந்து எடுத்துக்கலாம், கல்ச்சர் மீடியத்துலேருந்து எடுத்துக்கலாம், சூழல்லேருந்து எடுத்துக்கலாம். அதுமாரி டைரெக்டாக எடுத்துட்டு கேரக்டர் மாறணும், பண்பானது மாறிவிட்டது என்றால் அதற்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம் என்று பெயர். ஸோ நம்மளே பிறரோட பழகின்னு இருக்கோம். பழகின்னு இருக்க சமயத்தில் அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து அந்த பண்பு நமக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இயல்பாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பண்பினை மாற்றிக்கொள்கிறோம். அந்த இயல்பு மாற்றம் அது இங்கே நேச்சுரலாக இங்கே நடக்கும். ஓகேயா, இதெல்லாம் பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய சில ரீப்ரொடக்ஷன். மறந்துடாதீங்கோ, இதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூணையும் சொல்லக்கூடாது. பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் என்ன நடக்கிறது, ஜீன் டிரான்ஸ்ஃபர். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன இருக்கணும், கேமெட்டிக் ஃபியூஷன், கேமெட்டுகள் இணைவு பாக்டீரியாவில் இல்லை. ஜைகோட் ஃபார்மேஷன், ஜைகோட் உருவாக்கம் என்பது பாக்டீரியாவில் இல்லை. மியோசிஸ், ரிடக்ஷன், செல் டிவிஷன், குன்றல் பகுப்பு என்பது பாக்டீரியாவில் இல்லை. ஆனாலும் இதை ஏன் செக்ஷுவல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோன்னா, ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசத்தில் சம்திங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஓகேயா, இந்த ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்ப்போமா? ஆர் யூ ரெடி? எஸ். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. Bacteria lack alternation of generation because there is. பாக்டீரியாவிலே சந்ததி மாற்றம் என்பது இல்லை. ஏன், இதனால் இல்லை, இது அதனிடம் இல்லைன்னு கொடுத்துருக்கா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சந்ததி மாற்றம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சந்ததி மாற்றம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஆல்கேன்னு படிச்சிருப்பீங்க, பிரையோஃபைட் படிச்சிருப்பீங்க, டெரிடோஃபைட் படிச்சிருப்பீங்க, ஜிம்னஸ்பம் படிச்சிருப்பீங்க. அப்போ 2 டேர்ம் உங்களுக்கு வந்திருக்கும். கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட்டு 2 வார்த்தையை படிச்சிருப்பீங்க. ஸ்போரோஃபைட் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். In the life cycle of pteridophyte, diploid sporophytic generation alters with the haploid gametophytic generation is said to be alternation of generation படிச்சிருப்பீங்க. டெரிடோஃபைட்டுகளின் வாழ்க்கை சுழற்சியிலே இருமய ஸ்போரோஃபைட்டிக் நிலையும் ஒருமய கேமெட்டோஃபைட்டிக் நிலையும் மாறி மாறி வருதலை நாம் சந்ததி மாற்றம் என்று அழைக்கிறோம்னு படிச்சிருப்பேன். அப்போ இந்த டேர்ம் என்ன சார்? ஸ்போரோஃபைட்னா ஃபைட்டானா பிளான்ட்னு அர்த்தம். ஸ்போரோஃபைட்னா ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட்னு அர்த்தம், ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரம். கேமெட்டோஃபைட் அப்படின்னா கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட், கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய தாவரம்னு பேர். இதில் ஸ்போரோஃபைட் அப்படின்னா 2 sets ஆஃப் குரோமோசோம், 2 கற்றை குரோமோசோம்களை பெற்றிருக்கும். கேமெட்டோஃபைட்டில் ஹாப்ளாய்டு அப்படிங்கிறதுனால 1 set ஆஃப் குரோமோசோம், 1 கற்றை குரோமோசோமை பெற்றிருக்கும். இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், சத்தியமூர்த்திகிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். என்னோட கேமெட்டில் எவ்வளோ இருக்கும்? 23 குரோமோசோம் இருக்கும். இந்த 23க்கு ஹாப்ளாய்டுன்னு பேர்.
46க்கு டிப்ளாய்டுன்னு பேர். அப்போ இது மாதிரி இந்த டிப்ளாய்டு ஸ்டேஜும் ஹாப்ளாய்டு ஸ்டேஜும் மாறி மாறி வந்தால், ஸ்போரோஃபைட்டும் கேமெட்டோஃபைட்டும் ஆர் கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் மாறி மாறி வந்தால் அதுக்கு சந்ததி மாற்றம்னு பேர், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னு பேர். ஆல்கேல ஹாப்ளான்டெக்னு படிச்சிருப்பீங்க. பிரயோ படிக்கிறப்ப, டெரடோ படிக்கிறப்ப ஹாப்ளோ டிப்ளான்டெக், டிப்ளோ ஹாப்ளான்டெக்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி பாக்டீரியாவில் இருக்கா இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்கா? இல்லை. ஏன் இல்லைன்னு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்கா. அதில் எது கரெக்ட்னு நம்ம பார்க்கணும். நெய்தர் சின்கமி நார் ரிடக்ஷன் டிவிஷன். சின்கமி அப்படின்னா கேமெட்டிக் ஃபியூஷன். பாக்டீரியாவில் கேமெட்டுகளின் இணைவு என்பது இல்லை. ரிடக்ஷன் டிவிஷன் மியோசிஸும் இங்கே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ளாய்டு ஹாப்ளாய்டுங்கிறது மாறி வரலை. அப்போ கேமெட்டிக் ஃபியூஷன் சின்கமியும் ரிடக்ஷன் டிவிஷனும் இருந்தால்தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சந்ததி மாற்றம் இருக்கும். அப்போ இந்த கொஷினை பொறுத்தவரை இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். பாக்கி கொடுத்தது என்னன்னு பார்ப்போம். டிஸ்டிங்க்ட் குரோமோசோம்ஸ் ஆர் ஆப்சென்ட். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பாக்டீரியாவில் குரோமோசோம் இருக்கும். பாக்டீரியாவோட டிஎன்ஏவை தான் பாக்டீரியல் குரோமோசோம்னு சொல்லுவா. நோ கான்ஜுகேஷன், இணைதல் இல்லை. பாக்டீரியாவில் இணைதல் உண்டு. 2 பாக்டீரியா இருப்பாங்க, ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவும் கிடையாது. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருட்கள் கடத்தப்படுவதில்லை. கடத்தப்படுகிறது கன்ஜுகேஷன், இணைதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன் மெத்தடாலஜியில் நடக்கிறது. அப்போ இதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரியாக இருக்க முடியும். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பி தப்பு, சி தப்பு, டி தப்பு. ஏன்னா முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 2 ஃபார் யூ. டிரான்ஸ்டக்ஷன் இன் பாக்டீரியா இஸ் மீடியேட்டட் பை. டிரான்ஸ்டக்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வு பாக்டீரியாவில் நடக்கிறது. ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் கடத்தப்படும். யார் மூலமாக கடத்தப்படும்? வைரஸ் மூலமாக கடத்தப்படும். அது யார் மீடியேட் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலை, மரபு பொருளை எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு வெக்டார்னு பேர். வெக்டார்னா கேரியர்னு பேர். யார் எடுத்துன்னு போனான்னு கேட்டிருக்கான். பிளாஸ்மிட் வெக்டார் கிடையாது. நம்ம பின்னாடி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப, மரபு பொருள் படிக்கிறப்ப பாக்டீரியாவில் ஏதாவது ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணணும்னா ஆக்ட் அஸ் அ வெக்டார். அப்போ பிளாஸ்மிட் வெக்டார் இதுக்கு வராது. ஃபேஜ் வெக்டார்ஸ் இதுதான் கரெக்ட். ஃபேஜ் அப்படின்னா வைரஸ். வைரஸ் தான் அந்த பணியினை செய்யும். காஸ்மிடும் கிடையாது, ஃபர்டிலிட்டி ஃபேக்டரும் கிடையாது. இந்த எஃப் ஃபேக்டர், ஃபர்டிலிட்டி ஃபேக்டருங்கிறது இந்த மேல்லேருந்து ஃபீமேலுக்கு கடத்தப்படுகின்ற ஒரு பொருள், அதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சராக இருக்க முடியும் ஃபேஜ் வெக்டர். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபேஜ் வெக்டர். பாக்கி 3ம் இந்த கொஷினை பொறுத்தவரையும் தப்பான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Transfer of genetic information from one bacterium to another in the transduction process is through. அதே வேறு மாதிரி கேட்டிருக்கா. ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு மரபு செய்திகள் கடத்தப்படுகிறது. யார் வழியாக கடத்தப்படுகிறது? ஒன்ஸ் அகைன் வைரஸ் தான் வரும். ஆப்ஷனை பார்ப்போம். Bacteriophages released from the donor bacterial strain. வழங்கி பாக்டீரியாவிலிருந்து வெளிவிடப்படுகின்ற பாக்டீரியோஃபேஜுகளின் மூலமாக. ஏன்னா யார் டொனேட் பண்ண போகிறா? ஒரு பாக்டீரியா. அதை யார் எடுத்துன்னு போக போகிறாங்க? வைரஸ் எடுத்துன்னு போக போகிறாங்க. ஒரு பாக்டீரியா மேலே வந்து பாக்டீரியா இருக்கும், பாக்டீரியா மேலே வந்து வைரஸ் உக்காந்துக்கும். உக்காந்ததுக்கு அப்புறம் பாக்டீரியா உள்ள, இது பாக்டீரியல் டிஎன்ஏ, வைரஸ் டிஎன்ஏ உள்ளே போகும். அது பாக்டீரியல் டிஎன்ஏவோட சேரும். இங்கே வைரஸ் மல்டிப்ளை ஆகும். இந்த வைரஸ் மல்டிப்ளை ஆன வைரஸ் தான் இதை எடுத்துகிட்டு போகும். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். பாக்கி ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். another bacterium having special organ for conjugation. ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு எது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு கான்ஜுகேஷன் மூலமாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. கான்ஜுகேஷன் மூலமாக ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே டிரான்ஸ்டக்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்காது. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் டோனார் அண்ட் ரெசிபியன்ட் ஸ்ட்ரெயின். டோனார் பாக்டீரியம் இருக்கா, ரெசிபியன்ட் இருக்கா, அது யார் மூலமாக நேராக எடுத்துக்கிறா? டைரக்ட் அப்டேக். ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு மரபு பொருள் டைரெக்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம்னு பேர். அப்போ இதுவும் தப்பு.
conjugation between opposite strain of bacterium. ரெண்டு பாக்டீரியா வித்தியாசமான ஸ்ட்ரெயின் இருக்கா, அந்த பாக்டீரியா ரெண்டுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது யார் வழியாக டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னா அந்த பைலஸ் மூலமாக நடக்கும், செக்ஸ் பைலஸ் மூலமாக நடக்கும், பைலி மூலமாக நடக்கும், பிழை மூலமாக நடக்கும். அதுக்கு கான்ஜுகேஷன் பேர். அப்போ இணைதல் என்று பெயர். இதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க முடியும். இருந்தாலும் செக் பண்ணிடுவோமா? Yes, the correct option is A. Bacteriophages released from the donor bacterial strain. வழங்கி பாக்டீரியாவிலிருந்து வெளிவிடப்படுகின்ற பாக்டீரியோஃபேஜ்களின் மூலமாகத்தான் இது கடத்தப்படும். Next question for you. What are the sex organs provided in some bacteria? சில பாக்டீரியங்களில் காணப்படுகின்ற பால் உறுப்புன்னு கேட்டிருக்கா. பால் உறுப்புன்னு அது சொல்லக்கூடாது, பட் அது மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால. இப்போ பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் தெரியும். இதான் பாக்டீரியா, பிளாஸ்மா மெம்பரேன், அதை சுற்றி செல் வால் இருக்கும், மேலே ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், ஒட்டிக்கிறதுக்காக ஃபிம்ப்ரியன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தவிர இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் பைலஸ்ன்னு பேர். சிங்குலர் பைலஸ்ன்னு சொன்னேன், ப்ளூரல் அதுக்கு பேர் பிழை அப்படின்னு பேர். பிழை என்றால் தவறு என்று பொருள். இது பிழை அல்ல, திஸ் இஸ் பிழை. இது வழியாக தான் ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் போகும். இது பார்க்கறதுக்கு செக்ஸ் ஆர்கன் மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான், பாலுறுப்பு மாதிரி செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ யார் இருக்க முடியும்? இந்த செக்ஸ் பைலஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். பிளாஸ்மிட்னா என்ன சார்? பிளாஸ்மிடுங்கிறது பாக்டீரியா உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. பாக்டீரியாவில் காணப்படும் மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏ. சர்க்குலர் டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுதான் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும். இதுதான் ஜீனோமிக் டிஎன்ஏ, மரபுடன் தொடர்புடையது. கேமெட்ஸ், இவாள்கிட்ட கேமெட்டுகளே கிடையாது. மியோசிஸ் நடந்தால் கேமெட் ஃபார்ம் ஆகும். இங்கே கேமெட் ஃபார்மேஷன் கிடையாது. சம்டைம்ஸ் மியோசிஸ் நடந்தால் மட்டும் கேமெட் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பிரயோஃபைட்ஸ் மாதிரி ஆர்கானிசம் எடுத்துகிட்டு எல்லாம் மைட்டாசிஸ் மூலமாகவும் கேமெட் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் இங்கே கேமெட் ஃபார்மேஷனே கிடையாது. கேமெட் ஃபார்மேஷனும் கிடையாது, கேமெட்டிக் ஃபியூஷனும் இங்கே கிடையாது. ஓகேயா? அப்போ சரியான ஆன்சர் என்ன? செக்ஸ் பைலஸ்ன்னு சொல்லலாம். இங்கே பைலின்னு கொடுத்துருக்கிறது ஒன்றும் இல்லை, ப்ளூரல்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஆன்சரை செக் பண்ணணும். என்ன ஆன்சர் சொன்னேன்? செக்ஸ் பைலஸ், அதுதான் கரெக்டு. பாக்கி மூணும் இதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஃபார் பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷன்? பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷனை பற்றி சில கூற்றுக்கள் கொடுத்துருக்கா. அதில் எது சரின்னு கேட்டிருக்கா. இதுதான் முக்கியம். பரீட்சையில் நம்ம என்ன தப்பு பண்ணிவிடுவோம், எது கரெக்டு எது தப்புங்கிறது சில சமயம் இன்கரெக்ட்னு கேட்டிருப்பா. நம்ம ஆன்சரை வேறு தேடின்னு இருப்போம். இங்கே கேட்டிருக்கிறது கரெக்டுங்கிறது. சரி என்ன? ஃபஸ்ட் பாருங்க. Transfer of some genes from one bacterium to another bacteria through virus. ஒரு பாக்டீரியாவிலிருந்து சில ஜீன்கள் மற்றொரு பாக்டீரியாவுக்கு கடத்தப்படுகிறது. யாரின் மூலமாக? வைரஸ். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டக்ஷன்னு பேர். நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் பாக்டீரியம் பை கான்ஜுகேஷன். ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு கொழா வழியாக போனால் அதுக்கு என்ன பேர்? கான்ஜுகேஷன், இணைதல் என்று பெயர். அப்போ இது வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? பாக்டீரியா அப்டைன்ட் டிஎன்ஏ டைரக்ட்லி ஃப்ரம் மதர் செல். தாய் செல்லிடமிருந்து பாக்டீரியாவானது டிஎன்ஏவை நேரடியாக எடுத்துக்கொள்ளும். அதுமாரி எடுத்துட்டா அதுக்கு என்ன வரும்? இயல்பு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே எப்படி டைரெக்டாக வரும் அப்படின்னா பைனரி ஃபிஷன் மூலமாக வரலாமே தவிர ஒரு பேரண்ட்லேருந்து 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகுது, அது இருக்கலாமே தவிர வேறு எதுவும் இல்லை. பாக்டீரியா அப்டைன்டு டிஎன்ஏ ஃப்ரம் அதர் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வாங்கினால் அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம்னு பேர். அப்போ சுற்றுப்புறத்திலிருந்து மரபு பொருளை பாக்டீரியா நேரடியாக ஏற்றுக்கலாம். அப்போ இதுவும் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Transfer of some genes from one bacteria to another bacteria through virus. இதுதான் ரைட். பாக்கி 3 ஆப்ஷனும் இதை பொறுத்தவரையும் தப்புன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. DNA replication in bacteria occurs. டிஎன்ஏவில் ரெட்டிப்படைதல், ரெப்ளிகேஷன்னா ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி இன்னொரு டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது எப்போ நடக்கும்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, வித்தின் த நியூக்ளியோலஸ். பாக்டீரியாவை பொறுத்தவரையும் நியூக்ளியஸே பிரச்சனை. இன்சீபியன்ட் நியூக்ளியஸ், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், இதுதான் பாக்டீரியாவை பொறுத்தவரையும் நியூக்ளியஸ். நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, நியூக்ளியோபிளாசம் கிடையாது. ஒன்லி த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட். அப்போ இந்த நியூக்ளியோலஸ்லாம் இங்கே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ப்ரியர் டு ஃபிஷன்
இரண்டாக பிளத்தலுக்கு முன்பாக, ஃபிஷன்னா பிளத்தல். இங்கே உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும், பாக்டீரியாவில் பைனரி ஃபிஷன் நடக்கும். இது ஒரு பாக்டீரியா, இதில் பைனரி ஃபிஷன் நடந்தால் இது 2 பாக்டீரியாவாக மாறிடும். இந்த 2 பாக்டீரியாவாக மாறுற ப்ராசஸ் தான் பைனரி ஃபிஷன்னு பேர். அப்போ இந்த ஃபிஷன் ப்ரியர் டு ஃபிஷன் இரண்டாக பிளத்தலுக்கு முன்பாகத்தான் நடைபெறும். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்ட் பிஃபோர் டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கையும் பொழுது வரக்கூடிய ஒன்று, அதுவும் இல்லை. டியூரிங் எஸ் ஃபேஸ், அதுவும் இந்த இடத்துல கிடையாது. அப்போ எப்போ நடக்கும், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எப்போ, ப்ரியர் டு ஃபிஷன். செக் பண்ணிவிடுவோமா? எஸ், த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ப்ரியர் டு ஃபிஷன், இரண்டாக பிளத்தல் நடைபெறுவதற்கு முன்பாக. பாக்கி 3 ஆப்ஷனும் இந்த கொஷினை பொறுத்தவரையும் சரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த முனீராவில் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது, என்னென்ன கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். அது உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்த காணொளியில் மற்றொரு முக்கியமான கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.